அன்பான தேவ மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்து உற்சாகப்படுத்துகிறேன். வாழ்க்கையில் பலவித சோதனைகளும் போராட்டங்களும் வருகிறது. இந்த சிலுவையை குறித்த தியான நாட்களில் உபவாசத்தோடும் வசன தியானத்தோடும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருக்கும்போது தேவையில்லாத போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும், வருகிறது. அவர்கள் கடந்து போகிற பாதையில் என்ன என்று அவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் வெளியில சொல்லி கொண்டு இருக்க முடியாது. எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு என்ன சொல்றார்? ஆண்டவர் இயேசுவையே இப்படி பண்ணாங்க, உங்களுக்கும் ஏதோ பிரச்சனைகள் வரும் தான், கவலைகள் பாரங்கள் வரும். வார்த்தைகளை பிடித்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கடந்த 37 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதியாய். இப்போ இன்றைக்கு உங்களுக்கு இந்த 38வது நாள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி இந்த நாட்களில் அதை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 3, 4 இந்த 2 வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, முதல் வசனத்திலிருந்து படிக்கிறேன். மத்தேயு 26, 1 முதல் 4 வரைக்கும், 4, 5 வரைக்கும் படிக்கிறேன். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஆண்டவர் அநேக விஷயங்களை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய விஷயம் சொன்னார். இதை சொல்லி முடித்த பின்பு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அது அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. 2ஆம் வசனம், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இன்னும் 2 நாள் இருக்கு. இன்னும் 2 நாள் பஸ்கா பண்டிகை வரப்போகுது. பஸ்கா பண்டிகைன்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துக்கு மேல எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அப்போ அவர்கள் விடுவிக்கப்படுகிற ஒரு நாட்கள் கர்த்தர் குறித்தார். 10 வாதைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எகிப்தியருக்கு, தேவ பிள்ளைகளுக்காக. 10வது வாதை தலை பிள்ளைகளை சங்கரித்தார். அப்ப அந்த காரியம் நிறைவேறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி சொன்னார், நீங்க இஸ்ரவேல் புத்திரரிடத்துல சொல்ல வேண்டியது என்ன? ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கார்கள் வாசல்ல பூசுங்க. சங்கார தூதன் புறப்பட்டு வருவான். எகிப்து தேசம் முழுவதும் எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ரத்தம் பூசப்பட்ட இடத்தில் அவன் அப்படியே கடந்து போவான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பஸ்காவை குறித்ததான முழு விளக்கங்கள், அதை எப்படி புசிக்கணும், ஆட்டை எப்படி அடிக்கணும், என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற காரியம். அப்ப அதை நிறைவேற்றின பின்பு அவர்கள் அன்றைக்கு விடுதலை பெற்றதாக பார்க்கிறோம். இப்ப அதை நித்திய காலமாக யூதர்கள் கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பண்டிகையாக அதை நியமித்து தான் பஸ்கா பண்டிகை என்ற இந்த ஒன்று. இயேசு கிறிஸ்து அங்கு இருந்த நாட்களில் வருஷத்துக்கு ஒரு முறை சில பண்டிகை எல்லாம் இருக்கும். அதுல பஸ்கா பண்டிகை அவர் போயிட்டு வந்திருக்கிறார். ஆனா இப்ப சொல்லுகிற இந்த விஷயம் அவர் வாழ்க்கையின் இறுதி கட்டம். அதை தான் சொல்லி காட்டுறாரு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, பஸ்கா பண்டிகை வரும். அப்போ நம்ம அங்க போறோம். என்ன நடக்கும்னா, மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். மனுஷகுமாரன் யாரு? தன்னை சொல்றாரு. சிலுவையில அறைய போறாங்க. மற்றவங்க கிட்ட
ஒப்பு கொடுப்பாங்க என்றார். இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரனுடைய அரண்மனையிலே கூடி வந்து. பிரதான ஆசாரியர், அப்ப அவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. இது வேதத்துல பிரதான ஆசாரியர் மிகவும் முக்கியம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், உன் சகோதரனாகிய ஆரோன் அவன்தான் அவனையும் அவன் பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியனாக சேவையை செய்யணும் என்பதாக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தை குறித்து யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்தில் குறிப்பிடப்பட்டபடி அங்கே ஆரோன் அவருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அப்ப இவங்க யாரு? யாக்கோவின் பிள்ளைகள் 12 பேர் அல்லவா? அதுல ஒருவன் பெயர் லேவி. இந்த லேவி வம்சத்தை சேர்ந்தவன் பிரதான ஆசாரியர். அப்ப அதே போல புதிய ஏற்பாட்டிலும் இந்த பிரதான ஆசாரியன் என்பவன் முக்கியமானவன். மத குருக்களில் அல்லாவது யூத மன்றத்தில், யூத சங்கத்தில் இந்த பிரதான ஆசாரியன் தான் முதன்மையானவனாக இருக்கிறான். இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் ஒரே ஒட்டுமொத்தமா கூடி வந்து எங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா, அந்த நாட்களிலே இருக்கிற பிரதான ஆசாரியன் பொறுப்புல இருக்கிறவன் பெயர் காய்பா. அவன் அரண்மனையில வந்து கூடி 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை தந்தரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இந்த வார்த்தை எவ்வளவு பாருங்க, கொலை செய்யும்படி ஆலோசனைனா தந்தரம்ங்கிறது இது நல்லதொரு வார்த்தை இல்லை, இது நேர்மையான வார்த்தை இல்லை, இது நீதியான வார்த்தை இல்லை. தந்தரம் என்பது இது ஒரு தவறான காரியம். அப்ப யாருகிட்ட இந்த காரியம் இருக்கு? ஒரு சமுதாயத்துக்கு பொறுப்பா இருக்கிற தலைவர்கள் கிட்ட. யாருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்யறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா. அப்படி அவங்க பிளான் பண்றாங்க, என்ன பண்ணலாம்? சரி, இவங்க இயேசுவை தந்திரமா பிடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு எந்த தவறும் செய்ததாக தெரியவில்லை. அவர் ஒன்றும் பண்ணல. ஏன்னா அவரை நிறைய பேர் பின்பற்றினாங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் இப்ப நம்ம கொலை செய்யும்படி பிளான் பண்றோம், இப்ப நம்ம அவரை பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? பண்டிகையில பல ஆயிரம் பேர் வருவாங்க, பல ஆயிரம் பேர். வழக்கமா ஒரு 2500 பேர் வருவாங்கன்னு, 25,000 ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வரும்னு சொல்லி. ஆனா அந்த பண்டிகையில குறிப்பா அந்த பண்டிகைக்கு எவ்வளவு பேர் வருவாங்களா? 75,000 பேருக்கு மேல வருவாங்க. எல்லா இடங்களிலும் இருக்கிறவங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், ஆனா அந்த பண்டிகைக்காக எல்லா இடங்களில் இருக்கிறவங்க வருவாங்க. அப்ப இவரை நாம பிடிச்சா பெரிய பதட்டம் உண்டாயிடுன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஏன்னா அவரே சொன்னார் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தின் 18-19. அதனால இயேசுவை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டபடியே, அவர் சொன்னபடியே அவர் தன்னை இந்த நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காகன்னு சொன்னா, எனக்கு அன்பானவர்களே, நமக்காக தான். அப்ப 2 காரியம் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவை அன்றைக்கு சொந்த ஜனங்களே கொலை செய்வதற்கு தீர்மானித்ததற்கு காரணம் என்ன? அவர் எந்த தகாததொன்றும் நடப்பிக்கவில்லை, நல்லதை சொன்னார், சத்தியத்தை சொன்னார், சத்தியத்தின்படி வாழ்ந்தார். தப்பா நடந்தவங்களுக்கு அது அவங்களால ஜீரணிக்க முடியல. இவனை தீர்த்து கட்டினாதான் எல்லா ஜனங்களும் நம்மளை பின்பற்றுவாங்க, எல்லாரும் அவனை பின்பற்றிக்கிட்டு போறாங்க அப்படின்ட்டு ஒரு தவறான முடிவுக்கு வந்தாங்க. எனவே உங்களுக்கு விரோதமா கூட சிலர் செயல்பட முடியும், கலங்காதீங்க.
உங்க சொந்த ஜனங்களே கூட சில நேரத்தில் உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் வேதனைக்கும் காரணமா இருப்பாங்க. பயப்படாதீங்க. ஆண்டவருக்கே இப்படி செய்யும் போது உங்களையும் இப்படி பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணும், அவருக்காக வாழணும். தேவன் உங்களுக்கு வேண்டிய அந்த கிருபைகளை கொடுப்பார். இந்த சிலுவை தியான நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து இன்னும் ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்க, முடிந்த வரைக்கும் ஒரு நல்லவர்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம். அவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.